அண்மை செய்தி, டெல்லியில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலை உமர் நியாயப்படுத்தி பேசிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலை உமர் நியாயப்படுத்தி பேசிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹரியானா அல் பலாக் மருத்துவமனையில் பணியாற்றி தற்கொலைப்படை தீவிரவாதியாக மாறிய முகமது உமர் பதிவு செய்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கும் நிலையில் உமர் விளக்கம் அளித்திருக்கிறார். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது ஏன் என்று இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்கொலைப்படை தாக்குதலை நிகழ்த்துவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு அவர் பேசி தற்போது பதிவு செய்திருந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்கொலைப்படை தாக்குதலை சிலர் தவறாக பேசுகிறார்கள், உண்மையில் அது தியாக நடவடிக்கை என உமர் அந்த வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார். தற்கொலை குண்டுவெடிப்பு என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, உமர் அளித்துள்ள விளக்கம் என்ன இது பற்றிய? உமா, கடந்த வாரம் டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு முன்பாக கார் வெடிப்பு நிகழ்ந்தது. பின்னர் அது கார் குண்டு வெடிப்பு என்பதை உறுதி செய்தார்கள் விசாரணை அதிகாரிகள். இது தொடர்பாக விசாரணை வளையத்துல பல்வேறு வகைகள்ல இந்த விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் விசாரணையில கார் குண்டுவெடிப்பின் போது வெடித்ததாக கூறப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட கார்ல இருந்து எடுக்கப்பட்ட சிதைந்த உடல்களுடைய பாகங்களுடைய டிஎன்ஏவையும் சந்தேகத்தினுடைய நபர் என குறிப்பிட்ட அந்த உமர் முகமதினுடைய சகோதரி மற்றும் குடும்பத்தினர் ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வசிக்கிறார்கள். அவர்களுடைய டிஎன்ஏவையும் சேகரித்து பரிசோதனை செய்தல இருவருடைய டிஎன்ஏவும் ஒத்து போனது. எனவே இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் உமர் முகமது என்பது உறுதியானது என்ஐஏடைய விசாரணையில. இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. உமர் என்னென்ன தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தினார், அவர் எங்கெல்லாம் சென்று இருக்கிறார், இதுவரை அவருடைய பதிவுகள் என்ன, அவர் ஏற்கனவே ஹரியானா மாநிலத்துல ஒரு மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய நிலையில அவருக்கான அறையில என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் இருந்தது, அவருடைய டைரி குறிப்புகள் என்ன சொல்கிறது, இப்படியான பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் உமர் முகமதுடைய புதிய வீடியோ காட்சிகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது சில வாரங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளாக தெரிகிறது. அதுல என்ன தெரிவிக்கிறார் என்றால், தற்கொலை தாக்குதல் என்பது தியாகத்திற்கான அடையாளம், அது இஸ்லாத்திற்கான தியாகம் என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதிவாகி இருக்கிறது. என்ஐஏ விசாரணை அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல், கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது திட்டமிட்ட தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்துல நாங்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறோம் என்ற ஒரு தகவல்களை பதிவு செய்கிறார்கள். அதே நேரத்துல வேறு இடத்திற்கு இந்த கார் குண்டுவெடி கொண்டு செல்லும் போது அது எதர்ச்சியாக வெடித்திருக்கலாமோ என்ற கேள்வியும் இருந்தது. ஆனால் உமர் முகமதுடைய புதிய வீடியோ வெளியாகி இருப்பது, இது திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல், குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் தற்கொலைப்படை தாக்குதலாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முயற்சி என்பது அதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சாட்சி. குறிப்பாக முகமது உமரை பொறுத்தவரையிலுமே பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். தற்கொலை குண்டுவெடிப்பு என்பதை பற்றியெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, அது தியாகத்திற்கான அடையாளமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதில் பதியப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துல அறியப்பட்ட ஒரு தியாக நடவடிக்கை இப்போது பல முரண்பாடுகளாக அது மாறி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலுமே தியாகம் என்றால் அது தற்கொலை தாக்குதல் நடத்துவது என்ற ஒரு வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில வார்த்தைகளை எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவர் எப்போது எங்கு இறப்பார்கள் என்பதை யாராலும் சரியாக கணிக்க முடியாது என்றும், அது எப்போது நடக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்ட ஒரு கடவுளுடைய பெயரை குறிப்பிட்டு முடிவு செய்வார் என்றும் அவர் உமர் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அதுல பதிவாகி இருக்கிறது. இஸ்லாத்துல தற்கொலை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் தியாகம் செய்யப்பட வேண்டும், அந்த தியாகம் தான் தற்கொலை படை தாக்குதல் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. எனவே ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்து உயிரிழந்திருக்கக்கூடிய தாக்குதலில் உயிரிழந்திருக்கக்கூடிய உமர் முகமது
டெல்லி செங்கோட்டைக்கு முன்பாக அந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தி இருப்பது ஏற்கனவே பல மாதங்களாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய தாக்குதலோ என்ற கோணத்துல இனி அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை என்ஐஏ தொடர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் இந்த வீடியோ பல மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய காட்சிகள். எனவே பல மாதங்களுக்கு முன்பே இதற்கான திட்டமிடல்களுக்கு இவர்களுக்கு இருந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல மருத்துவரான உமர் முகமது எப்படி இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற ஒரு கோணத்திலும் இவர்களுக்கு வேறு ஏதேனும் சந்திப்பு வேறு எங்காவது நடந்திருக்கிறதா? காரணம் பயங்கரவாதிகளுடைய மூளை சலவை கூட்டங்கள்லாம் பல இடங்கள் நடைபெறும். அது போன்ற கூட்டங்களை இவர் கலந்து கொண்டிருக்கிறாரா என்பது குறித்தான இந்த விசாரணைகளை எல்லாம் இன்னும் தீவிரப்படுத்துவார்கள். இந்த வழக்கினுடைய அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள்ல இன்னும் பல தகவல்கள் வெளிவரக்கூடும் என்பதால் வழக்கினுடைய தற்போதைய நிலவரங்கள்ல இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.